அண்மை செய்தி. மக்களை மறந்த திமுக அரசின் பட்ஜெட் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். அறிவிப்புகள் எல்லாம் நடைமுறைக்கு வருமா என்ற பலமான கேள்வி எழாமல் இல்லை. காரணம் விளம்பர மாடல் அரசின் கடந்த கால வெற்று விளம்பர அறிவிப்புகளே எனவும் விஜய் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ஏமாற்று வேலைகளுக்கு எல்லாம் மக்கள் கொடுக்கும் மிகப்பெரிய பதிலடியாக 2025 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இருக்கும் எனவும் விஜய் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம். சிவராமன், வணக்கம். விவரங்களை பதிவு செய்யுங்கள். திமுக அரசின் இறுதி பட்ஜெட்டானது இன்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் கண்டனம் தெரிவித்து 2 பக்க அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார். மக்களை மறந்த திமுக அரசின் பட்ஜெட், அறிவிப்புகள் எல்லாம் நடைமுறைக்கு வருமா என்ற பலமான கேள்வி எழாமல் இல்லை. காரணம் விளம்பர மாடல் அரசின் கடந்த கால வெற்று விளம்பர அறிவிப்புகளே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அடிப்படையான சாலை வசதிகளை கவனிக்காமல் அன்புச்சோலை போன்ற போலி அக்கறை காட்டும் வெற்று அறிவிப்புகள் ஏன்? இந்த ஏமாற்று வேலைகளுக்கெல்லாம் மக்கள் கொடுக்கும் மிகப்பெரிய பதிலடியாக 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இருக்கும் என்றும் அவர் இந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். புதிய அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கல்லூரி கல்வியின் தரத்தை நிலைநிறுத்த என்ன முன்னெடுப்புகள் எடுக்கப் போகிறீர்கள்? அடிப்படையான சாலை வசதிகளை கவனிக்காமல் அன்புச்சோலை போன்ற போலி அக்கறை காட்டும் வெற்று அறிவிப்பு ஏன்? கல்லூரி மாணவர்களுக்கு மீண்டும் மடிக்கணினி வழங்குவது போல பள்ளி மாணவர்களுக்கு எப்போது வழங்கப்படும் என்ற அறிவிப்பு இல்லையே ஏன்? ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்ற அறிவிப்பு வெற்றிடங்களாக நிஜமாகவே நிரப்பும் அறிவிப்பா, இல்லை வழக்கம் போல விளம்பர மாடல் அரசின் வெற்று அறிவிப்பா என்பது போக போகத்தான் தெரியும். அண்ணா பல்கலைக்கழக தரவரிசையை மேம்படுத்தும் அறிவிப்பெல்லாம் இருக்கட்டும், முதலில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவிகளுக்கு முறையான பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள் என்று இந்த அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார். விலைவாசி ஏற்றத்தை கட்டுப்படுத்த எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கேஸ் மானியம் 100 வழங்கப்படும் என்பது என்ன ஆனது? அதே போல பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு வாக்குறுதியில் சொன்னது போலவே முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. மேலும் ரேஷனில் சர்க்கரை கூடுதலாக வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளும் என்ன ஆயின என்பது தெரியவில்லை. பொதுமக்களை வெகுவாக பாதிக்கும் 2 மாதங்களுக்கு ஒரு முறை வசூலிக்கப்படும் மின்சார கட்டணம் மாதந்தோறும் செலுத்தக்கூடிய மாற்றப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதி என்ன ஆனதோ? வெற்று விளம்பர அரசிற்கே வெளிச்சம். அரசு ஊழியர்களுக்கு கூடுதல் குடியிருப்புகள் கட்டுவது இருக்கட்டும், அரசு ஊழியர்களின் லட்சக்கணக்கான குடும்பங்கள் நலன் சார்ந்த ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பின் முக்கிய கோரிக்கையான அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அமல்படுத்துவது, பணி நிரந்தரம் குறித்த எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. மக்களை பற்றி கவலைப்படாமல் தேர்தல் வாக்குறுதிகளை காற்றில் பறக்கவிட்டு வெற்று காகிதத்தால் பட்டமிடு பாசாங்கு வேலையை இந்த பட்ஜெட் அறிவிப்பு. இந்த ஏமாற்று வேலைகளுக்கு எல்லாம் மக்கள் கொடுக்கும் மிகப்பெரிய பதிலடியாக 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இருக்கும். இதை இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக அரசு விரைவில் உணரும் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவராமன்.